அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அழகே அழகு சீரியலையும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலையும் பார்த்திங்க அப்படின்னா மகா சங்கமாக இணைச்சி ஒரே இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவோட மாமாவா பாக்யராஜோட அப்பா இருக்காங்க. மீனா, ராஜி, அதுக்கப்புறம் கோமதி 3 பேரும் சென்னைக்கு வேலை விஷயமா போகும்போது அவங்க மீனாவோட மாமா வீட்டில் தங்குறாங்க. ஏற்கனவே கோமதி பார்த்திங்க அப்படின்னா மருமகளை ரொம்பவே பாசமாக பார்த்துப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மருமகளை கொடுமை பண்ணி வேலை நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி கோமதி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே வந்தவங்களால நல்லா வரவேற்று அவங்களுக்குலாம் நிறையா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கு, இதெல்லாம் நீங்களாம் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் மருமக மலர் செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ஒரு ஆளாக இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு கோமதியை ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடுக்கு செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மலரோட மாமியார் மலர்கிட்ட சமைச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிரு மலர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நீங்கள் எவ்வளோ வேலை தான் அவளும் செய்வா, சமைக்கவும் செய்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு வாங்குறீங்க, இப்போ என்னடனா துணியும் துவைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட அழகுமலரோட மாமியார் மாமனார் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் வீட்டுக்கு வர்றாரு. இவர் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோமதி சிரிச்சுக்கிட்டே, இவரை பார்த்தா சாதுவாக இருக்காரு, இவரை போய் டெரர் பீஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. கோமதி பேசுகிறதான் பார்த்து தங்கராஜ் இன்னும் சரி டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.